நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாற்ற விரும்புகிறார். இவ்வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். அதற்கு நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை இன்றைக்கு தேவனுடைய திருச்சபையில கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற நாம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நாம் அந்த ஆசீர்வாதத்தை சோர்ந்தித்துக் கொள்வதற்கு நாம் எங்கெல்லாம் தவறி இருக்கிறோமோ சற்று நாம் நம்ம இன்றைக்கு இந்த நாளில சரி செய்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாய் இந்நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். விசுவாசத்துல நாம் வல்லவராய் மாறுவோம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு தசம பாக காணிக்கைகளை கொடுக்கிறதை குறித்து பேசினார். இன்றைக்கு நான் சொல்லவே இல்லை, ஆனால் கர்த்தருடைய ஆவியார் நம்மளோடு பேசினார். அது மாத்திரமல்ல, அவர் பாவ அறிக்கை செய்கிற தேவ மனுஷராய் காணப்பட்டார். இன்றைக்கு நாம் கூட தேவ சமூகத்தை இன்றைக்கு நமக்கு எதெல்லாம் தடையா நிற்கிறதோ அதுக்கு தடையா நிற்கிற மன்னிக்கப்படாத இருக்கிற நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் மன்னித்து உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவதாசர் கர்த்தர் வார்த்தைகளை நினைத்து நாம் இன்றைக்கு 7 காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. நம்மை தேவனுக்கு ஆளுகளை பார்க்கிறோம். இப்போது ஒப்பதமாகுவதற்கு நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல சகோதரிய தயவு செய்து இந்த வார்த்தை கேட்டு நாம தாவீதுக்கு ஜெயமாய் மாறினதற்கு காரணம், தாவீதுக்கு வெற்றியாய் மாறினதற்கு காரணம், தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம், தாவீது ராஜாவாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம், தாவீது கிட்ட இருந்த குணாதிசயங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்குதா? இந்த 7 விதமான குணாதிசயம் நம்மிடத்தில் இருக்குதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்தோம்னா இன்றைக்கு எதெல்லாம் நாம் இந்த சொல்லப்பட்ட வார்த்தையில நாம் தவறி போயிருந்தோமோ அதை இன்றைக்கு நாம் ஒப்புரவாகி ஆண்டவரே இனி நான் அதை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களா, அதை செயல்படுத்துவீர்களா, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தாவீதை போல கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த இடத்துல மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்கு இன்றைக்கு தேவ சமத்துல ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த நாளில் என்னுடைய வார்த்தை கொடுத்த அன்பு தேவதாசருக்காக செபிக்கிற ஒரு குடும்பத்திற்காய், குடும்பத்தில் ஒவ்வொருக்காக செபிக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிற ஒரு ஆசீர்வாதம் அநேக நாடுகளிலே ஆண்டவரே உங்களுடைய மகனை பயன்படுத்தி வருகிறீர். ஆண்டவரே இன்னும் நீர் எடுத்து பயன்படுத்தும் உங்களுடைய கிருபைகளாய் ஒப்பு கொடுத்து
ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாட்களிலே ஆண்டவரே கடந்து வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில வர முடியாத வர முடியும் என்று சொல்லி இருந்தோம், ஆனா தவறி போய் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்களும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை கடந்து நீங்க கொண்டு வந்து நிறுத்தபடியாக ஜெபிக்கிறார். இந்த நாளில இந்த வார்த்தைக்கிட்ட ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தாப்பின் அறிக்கையோடு 7 வித்தியாசமான கரங்களோடு கடந்து போய் அவர்கள் அடுத்த வாரத்திலிருந்து சமூகத்தில் பாதத்துல அவர்கள் விழுந்து கிடந்து ஆண்டவரே உம்மையே பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தை கேட்டு அதனுடைய வாழ உதவி செய்யபடியா ஜெபிக்கிறியா. இந்த ஒலிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டது குடும்பங்களுக்கு ஆச்சரிக்கிறோம். அவர்களை ரட்சியம் ஆசீர்வாதம் உயர்த்தையா உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் வந்து செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், வேதாந்தமாகவே கர்த்தரை சொல்லுங்கள். ஆமென், ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கும் சமாதான சந்தோஷம் அவர்கள் நம்மளை செய்ய எல்லா பரிசுத்தவான்களோட இந்த சதா காலி தங்கியிருக்கிறாங்க. ஆமென், ஆமென். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும்